இன்னைக்கு நெறையா பேர் கேட்டிருந்த சாரி ட்ரேப்பிங் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வந்து பல்லு பார்ட். எனக்கு அது ஈவனா இருக்கணும்னு நெனைப்பேன். கொஞ்சம் அன்ஈவனா இருந்தா சரி வராது. சில பேர் குட்டி குட்டி ப்ளீட்டிங்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் அன்ஈவனா இருந்தாலுமே சூப்பரா ட்ரேப் பண்றாங்க. பட் இன்னும் எனக்கு அந்த அளவு வரல. இருந்தாலும் நான் ஓல்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன் ஈவனாவே. செகண்ட் பின் வந்து நான் ஹிப்க்கு கீழ வந்து டைட்டா வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பின் பண்றப்ப அந்த ஃபினிஷிங் வந்து அவ்ளோ அழகா இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான ஒரு பார்ட். இந்த இடத்துல வந்துட்டு நெறைய பேர் சின்ன சின்னதா மடிப்பு எடுப்பாங்க. நான் ரொம்பவே நல்லா பெருசா தான் எடுப்பேன். அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா? அத எடுத்துட்டு அகைன் வந்துட்டு பெருசாவே நான் எடுத்துடுவேன். ஏன்னா சைட்ல டக் இன் பண்றப்ப ரொம்ப புசு புசுன்ட்டு இல்லாம இருக்கும். அதே மாரி நான் 2 பின் வந்துட்டு செக்யூர் பண்ணிப்பேன். ஏன்னா ஈவனா இருக்கணுன்றதுக்காக. கொஞ்ச நேரத்திலேயே சாரி அப்படியே கீழ இறங்கி இறங்கி வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த 2 பின் வந்து நான் செக்யூர் பண்ணது. அண்ட் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4 பின் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னலாம் நெறையா பின் யூஸ் பண்ணிட்டு அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறப்பலாம் ஒழுங்கா வராது. நம்ம கம்மி பின் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கேஷுவலா விட்டனாலே சாரி லுக் பார்க்க அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்களும் என்ன மாரி லீனான பெர்சனா இருந்தீங்கன்னா, ஷேப் வேர்லாம் எதுவுமே வேண்டாம். நார்மல் லென்ஸ் கட்டே போதும். நான் சம்டைம்ஸ் பேண்ட்ட போட்டு கூட சாரி கட்டியிருக்கேன். நீங்க என்ன மாரி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.